அந்த படத்தில் 3 முக்கியமான நட்சத்திரங்களோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஒன்று மனோரமா, ஆமாம், இன்னொன்று நாகேஷ், 3வது வடிவேலு. எப்படி விஎஸ் ராகவன். விஎஸ் ராகவன் எப்படி விஎஸ் ராகவன் எப்படி இருந்து இவங்களோட பணியாற்றியான? ஐயோ ரொம்ப அது என்னென்னா மனோரமாச்செல்லாம் 7 மணிக்கு ஷார்ட்னா 6:50க்கு மேக்கப்போட உள்ளே வந்துடுவாங்க. நாகேஷ் சார்லாம் அப்போ ரொம்ப தளர்ந்துட்டார். ஆமாம், ரொம்ப தளர்ந்துட்டார். சரி ஒரு வயசானவர் தான் கொஞ்சம் லேட்டாக வருவார்லாம். அப்போ உள்ள ஆர்டிஸ்ட் அந்த டைமிங் தாங்க, அந்த டிசிப்ளின் வந்து சான்ஸே கிடையாது. அப்படி வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு. அப்படி அவங்களோட அந்த கலந்துக்கிட்டது. நாகேஷ் சார்லாம் இப்போ நான் தான் வருவேன், என் தோளில் கையை வச்சுக்கிட்டு தான் நடந்தே வருவார் ஸ்பாட்டுக்கு. அந்த இதில் ரூம்லேருந்து வர்றது. விஎஸ் ராகவன் வந்து ஐயா வந்து தான் நாகேஷ் சாருக்கு தொடுவார், டச் பண்ணால் தான் அந்த டைலாக்ஸ் பேசுவார். அது அவர் அடுத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்து டச் பண்ணணும், அப்போ தான் வந்து அவர் டைலாக் வரணும் அப்படிங்கிற அந்த அதுலேயும் அவங்களுடைய வேலையை அதாவது சினிமாவுக்கு வந்துட்டோம், நம்மனால ஒரு நிமிஷம் கூட ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுல 3 பேரும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போவும் நான் ஃபஸ்ட்டு ஷாட்டு 7 மணி 7:30 வைக்கிறேன்னா எனக்கு தூக்கமே வராது, சண்டை போட்டு யூனிட்டே உண்டுன்னு ஆக்கிடுவேன். அந்த அந்த அதுக்குள்ளே அந்த வந்து எடுத்துடணும் அப்படிங்கிற அந்த இது நேரத்தை வந்து அந்த ஆர்டிஸ்ட்டை கற்றுக்கிறது இது. அதுவும் அவங்க அடிக்கிற காமெடி இதெல்லாம் சான்ஸே இல்லை. வேலையும் பார்க்கணும், அந்த ஷார்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அவ்வளவு தீவிரமாக இருப்பாங்க. கட் அப்படின்னோன்னா ஒரு காமெடியேட் பண்ணுவாங்க. அந்த இடத்த என்டர்டெயின் பண்ணணும். இது வேலை பார்க்குறோம், அதை சிரிச்சுக்கிட்டே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஏன் சீரியஸாக பண்ணணும், சிரிச்சுக்கிட்டே பண்ணலாமே, அதோட எனர்ஜி வேறு அப்படிங்கிறத வந்தெல்லாம் அவங்கள்ட்ட கற்றுக்கலாம்.